மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கிலும் அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஒரு சிலிண்டர் கூட இல்லாத வீடுங்களுக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறது பெரிய விஷயம் தான். அவர் சொன்ன மாதிரி செய்யறாரு இல்லையா? அவர் எப்படி செய்யறாரு செய்யட்டும், எப்போ கொடுக்குறாரோ கொடுக்கட்டும். விஷயம் தான் அது. அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய வேலை டியூட்டியா கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு, கரெக்டா போயிட்டே இருக்கு. உள்ள வந்து பார்த்தா தானே தெரியுது கஜானால எவ்வளவு இருக்குதுன்னு. மக்கள் எல்லாரும் யோசிக்கணும். ஒரு இவ்வளவு தரத்தை மக்களுக்கு செய்யறேன் போது 6 சிலிண்டர்ல இப்ப 3 சிலிண்டர் தராங்கன்னா உள்ள அவ்வளவு கடனை வாங்கி வச்சிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்பத்தி 3 கொடுக்குறாரு, அது பெரிய விஷயம் தான். அவரு நம்ம வீட்டு பிள்ளை, அவர் வந்து தொல்லை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம புள்ள தப்பு பண்ணா எது பண்ணாலும் நம்ம அனுப்பிச்சிக்கல, அது மாரி அவரு. வெற்றி பயணம் என்ற பெயரில் மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். இந்த உள்ளூர்லேருந்து கிராமத்துலேருந்து வரவங்களுக்கு இந்த வெற்றி பயணம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இன்னொன்று எங்களுக்கு பஸ் ஃபேர் வந்து சேவிங்ஸில் வருதுங்க சார். ஓகே தாங்க சார், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க சார். எங்க புக் வாங்க போகணும்னா அந்த காசை வந்து நாங்கள் மிச்சம் பண்ணி திங்ஸ் வாங்கிப்போம். இப்போ வெளியில போகணும் அப்படின்னா காசு இருந்தாதான் போற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃப்ரீயா போறதுனால இல்லாட்டியும் போயிட்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நல்லா எல்லாத்துக்கும், எல்லா பெண்களுக்கும் எல்லாத்துக்கும் பயனாக இருக்கு. வெளியூர் போறவங்களுக்கு, ரொம்ப தூரம் போறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பஸ் டைமிங்கும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி அவருக்கு சாருக்கு. அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். ஆட்சிக்கு வந்தா பரந்தூர் விமான நிலையத்தை நான் நிறுத்துவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி அவர் செஞ்சுட்டாரு. அதுக்காக நன்றி அவருக்கு. எங்களை அறிவிச்சதுல சந்தோஷம். எங்க மக்கள் எல்லையில்லா சந்தோஷத்துல இருந்தாங்க. தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர் விவசாயிகளை வாழ்வித்திற்காக அந்த திட்டத்தை ரத்து செய்தார். அவங்களுக்கு கனவை பொடியாக்கினார். அவர் வந்து நிச்சயம் வந்தாரு, எங்களுக்கு காப்பாத்தன்னு சொன்னார், விவசாயத்தை காப்பாத்தினார். எலுமட்டலுக்கு இந்த ஆண்டுல ஒரு சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் 13 கிராம் சார். வாய்வைத்த தெய்வம். நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம்.